refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. கேப்டன்சி பிரச்சனை ஐபிஎல்ல திரும்ப வந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே பார்த்தா ஓரளவுக்கு செட்டில் டவுன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு, டவுட்டுகள் இருந்துச்சு, பட் இருந்தாலும் ஒரு ஃபீல் இருந்துச்சு ஓரளவு செட்டில் டோ அப்படின்னு. மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. என்னன்றதை பற்றி பேசுவோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மை டியர் பிடிச்சி ஹாய் ஃப்ரம் பாலா. நம்ம சிஎஸ்கேல ருத்துராஜ் கெய்க்வாட் வந்தது தான் பெரிய டஃப்பான பிரச்சனை போல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பல டீமில் அதை விட தாண்டி பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. இன்னைக்கு ஹார்திக் பாண்டியா அவர்கள் மும்பை இந்தியன்ஸில் 2027 தொடர்வாரா மாட்டாராங்கிற கேள்விகள் ஒரு பக்கம் எழுத ஆரம்பிச்சு அதே நேரத்தில் இதே செய்தி தான் இப்போ உடனடியாக வந்திருக்குது. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பந்த் அவர்கள் 2027 தொடர போகிறது கிடையாது கேப்டனா அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருக்குது. இப்போதானே பாஸ் வந்தீங்க, அதுக்குள்ளேயா அப்படிங்கிற மாதிரி ரிஷப் பண்ட்டுக்கும் கேப்டன்சிக்கும் ஒத்தே போகாதுன்னு ஏற்கனவே நிறைய பேர் பேசிட்டு இருந்தப்ப நம்ம அதை கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டுருந்துருக்கணும். யாரு? நம்ம அண்ணன் கோயங்கா. அதேமாரி இல்லை அவரெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போக போகிறா பாருங்க, இந்த ஃப்ரான்ச்சைஸியை எங்கேயோ எடுத்துகிட்டு போக போகிறாரு அவரு. எஸ் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சீவ் கோயங்கா அவர்கள் கேப்டன் ஆக்கின உடனே இன்டர்வியூவில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோடைய புதிய கேப்டன் ரிஷப் பண்ணிட்டு பேசினார். அவர் ஈசிட் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி தான் இன்னைக்கு ஈசிட் ஆகிடுச்சு. அவர் எக்ஸிட் ஆகிட்டாரு. ரிஷப் பந்த் அவர்கள் இல்லாமல் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, வேற கேப்டன் எப்படி தேட போகிறாங்க, வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கிறாங்களா என்ன ஏதுங்கிறது தெரியல. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அறிவிப்பை போட்டாங்க. அவர் இந்த மாதிரி ரிஷப் பந்த் சொன்னார் எங்ககிட்ட நான் கேப்டன்ஸ் விலகிக்கிறேன், எனக்கு இந்த டியூட்டிஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோடைய மேனேஜ்மெண்ட்டும் ஏற்றுக்கிட்டுச்சு அப்படின்னு சொல்லி செய்தி வந்திருக்குது. அண்ணன் யாரையுமே டார்ச்சர் பண்ணாமல் விடுறதே கிடையாது. எல்லாரையும் போட்டு எதையாவது ஒன்று பண்ணி மண்டை குடைச்சலை கொடுத்து அவங்க காண்டாக்கி இதே மாதிரி தான் தலைமை நம்ம கேஎல் ராகுல் அவர்களை ஒரு சம்பவம் பண்ணி அனுப்பி விட்டார். கேஎல் ராகுல் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஓடியே போயிட்டார். அப்பா ஆளை விட்றா, எப்பா நீ மேட்சை முடிச்சுட்டு நான் படாத பாடுபட்டு சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட்டை போய் நேரில் கற்றுக்கிட்டு கோச்சுக்கிட்ட திட்டு வாங்கி அடி வாங்கி அம்மா அப்பாட்ட ஸ்கூல்லலாம் மிதி வாங்கி அதுக்கப்புறம் நான் கிளாஸே அட்டன் பண்ண முடியாமல் போய் எக்ஸாம்லாம் எழுத முடியாமல் போய் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் எப்படியாவது வேலைக்கெல்லாம் போகலாண்டா, வாழ்க்கையில் திருந்தலாண்டான்னு பெரிய பெரிய காலேஜில் இடம் வாங்கி எப்படியோ போய் அதுக்கப்புறமும் ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ணி ஒவ்வொரு கிளப்புக்கு விளையாடி, டிவிஷனுக்கு விளையாடி, இதை ஆடி ஸ்டேட்டுக்கு விளையாடி கடைசியாக நேஷனல் டீமுக்கு விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த கோச்சிங் பிரச்சனை, செலக்டர்ஸ் பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி பாலிடிக்ஸை தாண்டி விளையாடி நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரான்ச்சைஸிக்கு கிரிக்கெட் ஆடி அதுக்கப்புறம் அதுலேருந்து வர ஆட்ஸு காசெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு வாழ்க்கையில் செட்டில் ஆகி மரியாதையாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தா கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாது. நீ காசு வச்சுக்கிற ஒரே குத்தத்துக்காக ஒரு ஃப்ரான்ச்சைஸி ஆரம்பித்து அதில் என்னைய போதாத குறைக்கு எக்ஸ்ட்ரா காசை போட்டு ஆக்ஷனில் பணத்தை போட்டு வாங்கி கேப்டன் ஆக்கி அழகு பார்க்குற நேரத்தில் என்னைய சும்மா மேட்ச் முடித்து வெளியே நிற்க வச்சு கேள்வி கேட்ப, இதுக்கு பதில் சொல்லி என் மான மரியாதையெல்லாம் போகணும் ஏண்டா அப்படின்னு பல பிளேயர்ஸ் ஓடி போடுறாங்க. அந்த வகையில் தான் இன்றைக்கி ரிஷப் பந்த் அவர்களும் ஆளை உடுசாமி தயவு செய்துன்ட்டு ஓடியே போகிறார். இன்றைக்கி அவர் எந்த ஃப்ரான்ச்சைஸில் போய் சேர போகிறாரா, இல்லை இந்த ஃப்ரான்ச்சைஸிலே ஒரு கேப்டனாக இல்லாமல் வெறும் பிளேயராக மட்டும் தொடர போகிறாரா, என்ன நடக்க போகுதுங்கிறது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட கதை. இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸு ஒரு மிகப்பெரிய லெகசி உடைய டீம். சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ்லாம் ஹாட் கோர் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கான டீம்ஸாக இருந்தது போய் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2020 இந்த கோவிடுக்கு அப்புறமா என்னதான் நினச்சி தெரியும், இந்த லாக்டவுனில் எதையோ ஒன்று பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே எம்ஐலாம் புஷாகவே போயிடுச்சு. சிஎஸ்கேவாவது 2022 கடைசி அவருக்கு அப்பாவது அடிச்சு 23 எம்ஐக்கு அந்த வழியும் காண கடந்த ஒரு 3-4 வருஷமா ரொம்ப மோசமான நிலைமை இருக்கிறாங்க பாஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ இதெல்லாம் என்ன மாதிரி மாறப்போகுது? இன்னைக்கு ஹார்திக் பாண்டியா அவர்கள் இல்லைன்னு சொல்கிற செய்தி உண்மையா? அவர் விலக போகிறாரா? விலகிட்டாரு அப்படின்னா அதுக்கு பதிலாக யாரை கொண்டு வருவாங்க? சூரியகுமார் யாதவுக்கு ஏஜ் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. அவர்கிட்ட ஸ்டாண்டின் கேப்டனாக இருந்தார், அவருடைய ஃபார்மும் கெட்டு போச்சு. இந்த கேப்டன்சி கொஞ்சம் போனதுக்கு தான் இப்போ ஓரளவுக்கு அதையாவது பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ இதெல்லாம் எப்படி இவங்க சார்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இவங்க ஒருவேளை மேபி சிஎஸ்கே ஆர்சிபி கொண்டு அந்த டிரான்சிஷன் கொண்டு வரதுக்கான டைம் வந்துருச்சா, ஒரு யங் பிளேயரை நம்பி உள்ளே கொண்டு அவர்கிட்ட கேப்டன்சி கொடுக்க போகிறாங்களான்றதெல்லாம் நமக்கு தெரியல. அதையும் நம்ம காத்திருந்து பார்க்கணும். அப்போ இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் சிஎஸ்கே இன்னொரு பெரிய பேட்டில் சந்திச்சுட்டு இருக்குது. என்னன்னா, வில் ருத்துராஜ் கெய்க்வாட் பி ஏபிள் டு சர்வைவ் திஸ் வேவ்? இந்த ஒரு அலை இருக்குல்ல, இந்த தோனி இல்லைன்னா அடுத்து யாரான்ற இந்த ஒரு பெரிய அலையை இவரால் சமாளிக்க முடியுமா? இந்த அலையை எதிர்த்து நின்று மரியா தனுஷ் மாதிரி இவர் தாண்டி எல்லாத்தையும் மீறி வருவாரா அப்படின்றதெல்லாம் ருத்துராஜ் கெய்க்வாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிமாலயன் டாஸ்க்கு. ஆர்சிபி மட்டும் தான் அதை தப்பிச்சிட்டான், எப்படியே தெரில. டிரான்சிஷன் ஃபேஸ் இருக்கிறதுலே சூப்பராக மாறினது யாருக்கு அப்படின்னா நம்மளுடைய தலைமை ரஜித் படித்தருக்கு தான். விராட் கோலி அடிக்காத அடியெல்லாம் இப்போ அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. ஐ மீன் இந்த சென்ஸ் மேட்சோடைய வின்ஸ் நம்பர்ஸை சொல்கிறேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த டீமுக்கு. ஸோ இந்த டிரான்சிஷன் பீரியட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியடாக மாறின ஒரு அணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் மட்டும்தான். அதனால் ரஜித் படிதர் ஜாலியாக இருக்கிறாப்ல, விராட் கோலி சூப்பர் ஹாப்பி. பட் என்ன நடக்க போகுது இந்த மற்ற டீம்ஸில் அப்படின்றத வீட்டு பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்மளுடைய ஆர்சிபிக்கு வந்த மாதிரியே ஒரு நல்ல கேப்டன் எம்ஐக்கு வர போகிறாங்க அடுத்து அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை எல்எஸ்டி பொறுத்த வரைக்கும் ரிஷப் பந்த் இல்லை, அது எப்படி இருக்கும், எப்படி இம்பாக்ட் பண்ணுன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை விடைபெறுது உங்கள் போகலாம். ஓகே பாய். Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.